இங்கே ஒரு பொண்ணு காலேஜ் மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி கனவு காண்றா. இவ கனவுல வந்த மாதிரியே அந்த காலேஜை சேர்ந்த ஒரு பொண்ணு மாடியில இருந்து குதிச்சிடுறா. இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறதுனால காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிடுறாங்க. அந்த கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் சத்தம் மூலமா பேய்ங்க கூட பேசக்கூடியவர். இப்போ அந்த காலேஜுக்கு வந்தவர் இறந்து போன அந்த பொண்ணை பத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு சாகரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்பவே பதட்டமா இருந்ததா எல்லாரும் சொல்றாங்க. அந்த பொண்ணோட பெஞ்சை இவர் போய் பார்க்கும்போது அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த பொண்ணோட ரூமை செக் பண்றப்ப காது வலிக்காக போடுற ஒரு மருந்து கிடைக்குது. இறந்து போன அந்த பொண்ணோட சோசியல் மீடியா பேஜ பாக்குறப்ப அவருக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அந்த போட்டோல 3ஆவதா இருக்கிற பொண்ணுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு இவர் உணர்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த காலேஜ்ல வேலை செய்யற ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாரு. அதே நேரம் இவர் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ப்ரொஃபசர் அவங்கள அறியாமலே அந்த சிம்பிள வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ரூமை கண்டுபிடிச்சு போய் இவர் பாக்குறாரு. அங்கேயும் அந்த காது வலிக்கு போடுற மருந்து இருக்கு. இப்ப அதை எழுதி கொடுத்த டாக்டர் போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு தான் கிட்ட வந்ததாவும் தான் காதுக்குள்ள வவ்வால் கத்துற சத்தம் கேட்டதா சொன்னாங்க. அதனாலதான் அந்த மருந்து கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள திரும்பி வரா. அதை பார்த்த செக்யூரிட்டி இவருக்கு போன் பண்றான். இவர் அங்க போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு காலேஜ்ல இருக்கிற மரத்துல தூக்கு போட்டு இறந்து போயிடுறா. அந்த பொண்ணு இறந்து போன இடத்துக்கு பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரிக்குள்ள இவர் போய் பாக்குறப்ப அந்த லைப்ரரி இருக்கிற எல்லா விண்டோலையும் இவர் பார்த்த அந்த சிம்பிள் இருக்கு. அந்த இறந்து போன 3 பேரும் அந்த லைப்ரரியில உட்கார்ந்து தான் போட்டோ எடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிற லைப்ரரியன் அந்த 3 பேரை தவிர அந்த ப்ரொஃபசர் இங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்கன்னு சொல்றாரு. ப்ரொஃபசரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.